பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானை எழில் வந்த பிரானை அன்ன வைகும் வயிர் பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடிய வணங்கியும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய சுபயோக சுபதினத்து அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகா விஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தை பற்றி 12 ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி 12 மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மார்கழி 15ஆம் நாள் திங்கட்கிழமை 30/12/2024 அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாற்றும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி. ஜெய ஜெய ஸ்ரீராம் ஜெயஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என் நேயர் பெருமக்கள் இந்த கலியுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜெபமாலை, அது கர்த்தராக இருந்தாலும் சரி, அஸ்லாமாக இருந்தாலும் சரி, நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி, அவர் மாதா என்ன எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசீகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 23 முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அடுத்ததாக மார்கழி 26ஆம் நாள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாலி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே
என்ற மகாவிஷ்ணுடைய திருவடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் 12 ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு, அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது. அடுத்தது மார்கழி 29 13/1/2025 திங்கட்கிழமை ஆருத்ரா தர்சனம். ஆருத்ரா தரிசனம் என்பதை விட ஆட்ட நாயகன், ஆடல் வல்லான், அகில உலகத்துக்கு தலைவன், அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம். அதை பற்றி பின்னொரு பதிவில் நாம் முழுமையாக பதிவு செய்வோம். இப்போது 12 ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். விடுதலை கும்பத்திற்கு, விடுதலை கும்பத்திற்கு, விடுதலை விடுதலை பெரும் விடுதலை கும்பத்திற்கு. பட்ட நஷ்டம், பட்ட கஷ்டம், பட்ட பாடு, பெரும்பாடு, துன்பம், துயரம் எல்லையற்ற, கையில் ஒன்றும் தங்காது. சுவாமி என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரா நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க, கஸ்டமர், ஒரு நேயர் கேட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய தன்மையை தான் ஐயா சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் விடுதலை உங்களுக்கு வந்துருச்சு. 1/1/2025 வந்துருச்சு. புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் கும்பராசிக்கு முதல்ல சொல்லணும். ஏன்னா கும்பராசி நேயர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும். எல்லா வகையிலையும் பட்ட கஷ்டத்துக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண நிலவு, ஒரு முழு பௌர்ணமி நிலவில் எப்படி இருப்போம், ஒரு பூந்தோட்டத்தில், ஒரு எல்லையில்லாத திருத்தலத்தில் எப்படி இருப்போம், அந்த அம்பிகை வழிபாடும் போது எப்படி இருப்போம், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கொடுப்போமா என் தாய்க்கு. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஒரு மகத்தான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. முடிஞ்சிருச்சு. பாதச்சனி பலனை கொடுப்பது, பாதச்சனி கணக்கீடு செய்வது, பாதச்சனி எல்லா விதமான நன்மையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் தான் இருக்கார், உங்கள் வீட்டில் இருக்கார். தான் பிள்ளையை தான் கொல்ல மாட்டாங்க. ராசிநாதனுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு 5க்கு 8க்குரியவர் 9ல் இருக்கிறார். இது ஒரு மகத்தான நேரம். அப்போ சனி திசையில் புதன் புத்தி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார். கும்பராசிக்கு 5க்கும் 8க்குரியவர் யார்? புதன். ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிநாதனுக்கு 9ல் இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் புதன் திசையில் சனி புத்தியை விட சனி திசையில் புதன் புத்தி நடந்தால், புதனுடைய அந்தரம் நடந்தால், அதுதாங்க யோக பலம். அதுதான் யோக பலம். வேற எங்கிருந்தாலும் லாட்ரி சீட்டு அடிக்கிறது இல்லை யோக பலம் கொடுக்கறதுக்கு. உங்கள் தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசிக்கு புதன் எங்கே இருக்கிறார்? 2ல் இருந்துடக்கூடாது. 2ல் இருந்தால் நான் அப்படி சொல்ல முடியுமா? 2ல் இருந்தால் கருவை அறுத்துருவார். அது 2ல் இருந்தால் பூரட்டாதி சாரத்தில் புதன் இருந்துடக்கூடாது. ஏற்கனவே நீச்சம், ஏற்கனவே பூரன் வில்லங்கம் பிடிச்ச குருனுடைய சாரம் எப்படி இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது உங்களுக்கு என்ன இருக்குதுங்கிறது அந்த உண்மைத்தன்மையை தான் சொல்லணும். அந்த உண்மைத்தன்மையை தான் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் அது என்ன எங்களை எதுக்காக கேட்குறீங்க? உங்கள் எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால தொழில், எதிர்கால பொருளாதாரம், புனரமைப்பு, ஒரு புனர்ஜென்மம். அந்த புனர்ஜென்மத்தை மீட்டெடுத்து கொடுக்கறது யாரு? அறிஞர் பெருமக்கள், வணக்கத்துக்குரிய ஜோதிடத்துறையில் உள்ளவங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட அவங்க என்ன செய்யணும்? உண்மையை சொல்லணும். இல்லைன்னா 21 தீர்த்தம் நான் போய் குளிக்கணும், வேற யாரு குளிக்கிறீங்க? நான் போய் குளிக்கணும். ஸோ மார்கழி மாதத்தில் கும்பராசிக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய நேரம், நல்ல பாதையை காட்டக்கூடிய நேரம். பெரும் பெரும் பெரிய பெரிய புதையல் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். புதையலுக்கு கிடைக்கக்கூடிய வழியை காட்டக்கூடிய நேரம். முயற்சி செய்யுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக மதுரை எம்பதிக்கு செல்லுங்கள், திருப்பாம்புபுரம் செல்லுங்கள். அங்கெங்கே போகிறீங்க, அந்தந்த இடத்துக்கு சொல்கிறீங்களா சாமி? சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர், அதுவே ஒரு ஆதிசேஷனுக்குரிய திருத்தலம் தான்.
என் ஐயன் குருநாதன் ராமானுஜர் ரூபத்தில் இருக்கக்கூடிய இடம்தான். அந்த ஸ்ரீபெரும்புதூருக்கும் போங்க. அப்படிப்பட்ட தலங்களை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை கும்பராசிக்கு கொடுக்கும். 7.5 முடியுது, பாதச்சனை ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை, 2.5 வருஷத்துக்கு நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே திருக்கோயில் திருக்கொல்லிக்காடு. அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கொல்லிக்காடு மறக்காதீங்க. அங்கே போங்க. போகும்போது சந்தேகம்னா கருங்குவளை மலர் வாங்கிட்டு போங்க. கருங்குவளை மலர் வாங்கிட்டு போங்க. சனீஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க. சனீஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பண்ணுங்க. எல்லா பூஜையும் எல்லா அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணுறதை விட ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை கரையேற்றி விடுங்க. ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் உண்மையான சாங்கியம். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் காளகஸ்தி போக வேண்டியதில்லை, திருப்பாம்பரம் போக வேண்டியது, திருநாகேஸ்வரம் போக வேண்டியதில்லை. சதய நட்சத்திரம் சொல்கிறதை சொல்லுவீங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இனிமேல் அதுக்கு இடம் இல்லை, முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இடம் இல்லை. வயசை பார்த்துக்கங்க. வெற்றி பாதைக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வெகு சீக்கிரம் வந்து சேரும்.